பின்ன வந்து எங்களுக்கு 2000 ரூபாய் மாதம் தராங்க. அது எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்கள் வீட்டுக்கார சம்பளத்துக்கு நான் எதிர்பார்க்குறதில்ல, அந்த 2000 ரூபாய் எதிர்பார்க்குறேன். ಸೊ ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಬಸ್ಸು ಫ್ರೀ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಫ್ರೀ ಟಿಕೆಟ್ ನೀಡ್ತಾರೆ. ಅದರಿಂದ ತುಂಬ ಅನುಕೂಲವಾಗಿದೆ. ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ತುಂಬ ಅನುಕೂಲವಾಗಿದೆ. ಗೃಹಿಣಿಯರಿಗೆ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ, ಎಲ್ಲಿಗೂ ಅವಕಾಶಗಳಿರೋದಿಲ್ಲ. ಸೊ ಬಸ್ ಫ್ರೀ ಜಾಸ್ತಿ ಜನ ಬಡವರು ಇರೋದ್ರಿಂದ ಕಾಸಿರಲ್ಲ. ಇವಾಗ ಎಲ್ಲಾದರೂ ಹೊರಗಡೆ ಕೆಲಸಕ್ಕಾದರೂ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಇವಾಗ ಎಲ್ಲರೂ ಕಳಿಸ್ತಾರೆ, ಯಾಕಂದರೆ ಫ್ರೀ ಇದೆಯಲ್ವಾ. அதுக்கு வந்து ஓட்டு ஆக்குறது வந்து காங்கிரஸ்க்கு ஏன் ஓட்டு போனோம்னாக்கா, எங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு ஸ்டாண்டே கிடையாது. எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் ஒன்று பண்ணி கொடுத்துக்குறாங்க. ஆட்டோ ஸ்டாண்டு பண்ணி கொடுத்ததில்லாத எங்களுக்கு ஒரு நிழலுக்குன்னு மேலே வந்து எங்களுக்கு வந்து ஷீட்டெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்ததில்லை. இது நல்லது தானே ஏன் கேட்டால், நம்மள மாதிரி பச்சை பசங்க உடனே வேலைக்கு கிடைக்கல, அதனால் கொடுக்குறது நல்லது ಗೌರ್ಮೆಂಟ್. ನಮ್ಮ ಒಪಿನಿಯನ್ ಒಂದು 2000 ಮಂತ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ ಸರ್. ಓಕೆ, ರೇಷನ್ಗೆ ಕಾಸು ಹಾಕ್ತಾರೆ, ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಫ್ರೀ ಆಗಿದ್ದಾರೆ. ನಾವು காங்கிரஸுக்கு ஓட் ಹಾಕ್ತೀವಿ சார். எனக்கு 2000 ரூபாய் வருது மாதம். எனக்கு வீட்டுக்கு செலவுக்கு, குழம்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். வீட்டில் எந்த வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை. கரண்ட் ஃப்ரீ, தண்ணி கூட நாங்கள் காசு கொடுத்து வாங்குறதில்ல, எல்லாம் போர்வெல் தண்ணி. காங்கிரஸ் செய்த உதவியால் தான் நாங்கள் இவ்வளவும் முன்னேறிக்கிறோம். 450 ரூபாய் பின்ஷன்லேருந்து எங்களுக்கு இந்திரா காந்தி தான் சலுகை செய்துக்கிறது. இந்திரா காந்திக்கு காங்கிரஸ் தவிர நாங்கள் எதுக்கும் ஓட்டு போட மாட்டோம். இந்த காங்கிரஸ் கெலிச்சு தான் எங்களுக்கு 2000 ரூபாய் உதவி செய்தாங்க. இன்னும் யாரும் எங்களுக்கு அப்படி உதவி செய்ததில்லை. நாங்கள் அரிசி காசும் வாங்குகிறோம். பஸ்ஸுக்கு எங்கள் பேர பிள்ளைங்கள பெங்களூருக்கு இட்டுன்னு போகிறோம். காங்கிரஸுக்கு போகிறோம். ஏன்னா அவங்க சொன்ன வாக்கெல்லாம் நிறைவேற்றின்னு வராங்க. அதனால் நாங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறோம். ஒரு மாதத்துக்கு 8666 ரூபாய் ஒரு பொம்பளைக்கு. அந்த பண்டு வந்து 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. என்ன அதை மாதம் 8666 ரூபாய் அவங்க இப்போ அரிசி காசு வருது பார், அந்த மாதிரி வந்து சேரும். நம்ம என்ன தான் பாடுபட்டு மேலே வரலன்னா கூட பிஜேபிக்கு ಓಟು போடலான்னு நினச்சோம்னா அவன் ಮುದುಗಲು ಕುತ್ತುರವன். ಈಗ ನಾವು ಕೆಜಿಎಫ್ ಸರ್ಕಲಲ್ಲಿರುವಂತಹ ಅಂಬೇಡ್ಕರ್ ಆಟೋ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಹತ್ರ ಆಟೋ ಡ್ರೈವರ್ಸ್ ಬಗ್ಗೆ ಎಲೆಕ್ಷನ್ ಬಗ್ಗೆ ಅವ್ರ ಒಪಿನಿಯನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಕೇಳಿ ಬನ್ನಿ, ಅವ್ರ ಹತ್ರ ನಾವು ಕೇಳಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. ಸರ್ ನಮಸ್ತೆ. ನಮಸ್ತೆ. ಈಗ ಎಂ ಪಿ ಚುನಾವಣೆ ಬರ್ತಾ ಇದೆ. MP ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಓಟು ಯಾರಿಗಿರುತ್ತೆ சார்? நம்ம எம்பிக்கு வந்து ஓட்டு ஆக்குறது வந்து காங்கிரஸ் வந்து ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಯಾವ ಓಟ್ போடணும்? காங்கிரஸ்க்கு ஏன் ஓட்டு போனோம்னாக்கா, எங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு ஸ்டாண்டே கிடையாது. எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் ஒன்று பண்ணி கொடுத்துக்குறாங்க. ஆட்டோ ஸ்டாண்டு பண்ணி கொடுத்ததில்லாத எங்களுக்கு ஒரு நிழலுக்குன்னு மேலே வந்து எங்களுக்கு வந்து ஷீட்டெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்ததில்லை. இது வந்து இந்த ಒಂದು ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து யார் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க? எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தது வந்து ரூபா மேடம் பண்ணி கொடுத்தாங்க. ரூபா மேடம் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க ஆட்டோ ஸ்டாண்டுன்ட்டுன்னு. வேறு யாரும் பண்ணலங்க. ஓகே, இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் வந்து நீங்கள் காங்கிரஸ்க்கு யாருக்கு ஓட் போடுறீங்க? நாங்கள் ஓட்டு போடுறது வந்து பண்ணி கொடுத்து யார் பண்ணி கொடுத்தாங்க? காங்கிரஸ் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம். காங்கிரஸ் தான் வந்து ஓட்டு போடுவோம் நாங்கள். ಸರ್ ನಮಸ್ತೆ. ಸರ್, ಈಗ ಕರ್ನಾಟಕ ಗೌರ್ಮೆಂಟ್ 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ. 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಒಪಿನಿಯನ್ ಹೇಳಿ ಸರ್. ಸರ್, ನಮ್ಮ ಒಪಿನಿಯನ್ ಒಂದು 2000 ಮಂತ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ ಸರ್. ಓಕೆ, ರೇಷನ್ಗೆ ಕಾಸು ಹಾಕ್ತಾರೆ, ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಫ್ರೀ ಆಗಿದ್ದಾರೆ. ನಾವು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಓಟ್ ಹಾಕ್ತೀವಿ ಸರ್. ಓಕೆ ಸರಿ, ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಓಟ್ ಯಾಕೆ ಹಾಕಬೇಕು? ಈಗ ಮೋದಿ ಕೂಡ ಹಲವಾರು ಗ್ಯಾರಂಟಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹೌದು ಸರ್. ಯಾಕೆ ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಹಾಕಬೇಕು, ಯಾಕೆ BJPಗೆ ಹಾಕಬಾರ್ದು? BJP ಏನು ಮಾಡಿಲ್ಲ ಸರ್, ನಮಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮಾಡಿದೆ ನಮಗೆ. ಓಕೆ, ಅದಕ್ಕೆ ನಾವು ಹಾಕ್ತೀವಿ ಸರ್ ಓಟು. சரி, இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் கௌதம்க்கே உங்கள் ஓட்டு கொடுக்குறீங்களா? ஆமாம் சார். ஓகே, வர போகிற எಲೆಕ್ಷನ್ಗೆ ಗೌತಮ್ಗೆ ನಾವು ಆ ಓಟು போடுறோம் ಸರ್. ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಅಂದರೆ ಕರ್ನಾಟಕದ ಒಂದು ಸರ್ಕಾರ ಬಂದು 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದೆಯಮ್ಮ. ಆ 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳು ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೇನೆ ಅನುಕೂಲ ಆಗೋ ಥರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯ ಹೇಳಿ. ಸೊ ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಬಸ್ಸು ಫ್ರೀ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಫ್ರೀ ಟಿಕೆಟ್ ನೀಡ್ತಾರೆ. ಅದರಿಂದ ತುಂಬ ಅನುಕೂಲವಾಗಿದೆ. ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ತುಂಬ ಅನುಕೂಲವಾಗಿದೆ. ಗೃಹಿಣಿಯರಿಗೆ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ, ಎಲ್ಲಿಗೂ ಅವಕಾಶಗಳಿರೋದಿಲ್ಲ. ಸೊ ಬಸ್ ಫ್ರೀ ಜಾಸ್ತಿ ಜನ ಬಡವರು ಇರೋದ್ರಿಂದ ಕಾಸಿರಲ್ಲ. ಇವಾಗ ಎಲ್ಲಾದರೂ ಹೊರಗಡೆ ಕೆಲಸಕ್ಕಾದರೂ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಇವಾಗ ಎಲ್ಲರೂ ಕಳಿಸ್ತಾರೆ, ಯಾಕಂದರೆ ಫ್ರೀ ಇದೆಯಲ್ವಾ. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಕಳಿಸ್ತಾರೆ ಅನ್ನೋ ಇದಿದೆ. ಓಕೆ, ಒಟ್ಟಾರೆಯಾಗಿ ಈ 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳಿಂದ ಅನುಕೂಲನ ಅನಾನುಕೂಲನ? ಅನುಕೂಲನೇ. ಓಕೆ, ಯಾವ ರೀತಿ ಅನುಕೂಲಗಳಿದೆ ಅಂತ?
ಕರೆಂಟ್ ಜಾಸ್ತಿ ಬಿಲ್ ಬರ್ತಾಯಿತ್ತು, ಇವಾಗ ಪರವಾಗಿಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ 200 ಯೂನಿಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಫ್ರೀ ಮಾಡಿದಾರಲ್ವಾ, ಅದಕ್ಕೆ ಅದರಿಂದ ಸ್ವಲ್ಪ ಒಳ್ಳೆಯದು. ಒಟ್ಟಾರೆಯಾಗಿ ಸರ್ಕಾರ ಮಾಡಿರೋ ಒಂದು 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳು ಅಂದರೆ ಅನುಕೂಲ ಆಗ್ತಾ ಇದೆಯೇ ಅಂತ ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯ, ಹೌದಲ್ಲ? ಓಕೆನಮ್ಮ. ಈಗ ಸರ್ಕಾರ ಬಂದು ಯುವ ನಿಧಿ ಅನ್ನೋದನ್ನು ಒಂದು ಸ್ಕೀಮನ್ನು ತಂದಿದೆ. 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳಲ್ಲಿ ಯುವ ನಿಧಿ ಅನ್ನೋದು ಕೂಡ ಒಂದಿದೆ. ಆ ಯುವ ನಿಧಿ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯವಾಗಿ ನಿಮಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು. ಆ ಯುವ ನಿಧಿ ಬಗ್ಗೆ ಒಂದು ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯವನ್ನು ಹೇಳಿ. ಸೊ ಯೂನಿಟ್ ಅಂದರೆ ಡಿಗ್ರಿ ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಯಾವ ಉದ್ಯೋಗಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಅಂತ ನಮ್ಗೆ ಇರುತ್ತೆ, ಮತ್ತು ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಡಿಗ್ರಿ ಮುಗಿದ ತಕ್ಷಣ. ಅದಕ್ಕೆ 3,000 ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಯೂಸ್ ಆಗುತ್ತೆ, ಅನುಕೂಲನೇ. ஓகே ஆமாம், கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 5 ஸ்கீம் கொடுத்துருக்குது. அந்த 5 ஸ்கீம் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள்? மொதல் ஒப்பீனியன் வந்து எங்களுக்கு 2000 ரூபாய் மாதம் தராங்க. அது எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்கள் வீட்டுக்கார சம்பளத்துக்கு நான் எதிர்பார்க்குறதில்ல, அந்த 2000 ரூபாய் எதிர்பார்க்குறேன். அது ஒன்று. அரிசி காசு வருது, மாதம் 850 ரூபாய் வருது எனக்கு. கரண்ட்டு பில்லு ஃப்ரீ. எங்கள் பசங்களுக்கு 3000 ரூபாய் ஏதோ தரேன்னு சொல்லிக்கிறாங்க, படிச்சிருக்கிற பசங்களுக்கெல்லாம். அது பஸ்ஸு ஃப்ரீ. பெங்களூருக்கு எங்கேனாலும் ஆதார் கார்டு எடுத்து நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு ஃப்ரீயாக வரோம். என் வயசில் இது வரலாம் எந்த கவர்மெண்ட்டும் இந்த சலுகை செய்யலை. காங்கிரஸ் தான் இப்போ செய்யுது. நாங்கள் இனி வர எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவோம். அடுத்தபடியாக நாங்கள் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவோம். வருஷத்துக்கு ஒரு முறை 1 லட்ச ரூபாய் தரேன்னுக்கிறார் ராகுல் காந்தி. அவர் கெலிக்கணும். ஏன்னா அவங்க சொன்ன வாக்கெல்லாம் நிறைவேற்றின்னு வராங்க. அதனால் நாங்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறோம். ஓகே, காங்கிரஸ்க்கு மட்டும் ஓட்டு போடுறீங்க, ஆனால் பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? அவங்க எதுவுமே நிறைவேற்றலை. 15 லட்சம் தரேன்ட்டு 15 ரூபா கூட கொடுக்கலையே. அவங்களுக்கே நாங்கள் ஓட்டு போடணும். போகிறதில்ல. மக்களெல்லாம் ஏமாற்றிட்டாரு. நாங்கள் போட மாட்டோம் அவங்களுக்கு. நான் எலெக்ஷன் நம்மளுக்கு 26ஆம் தேதி அடுத்த வர வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு எலெக்ஷனு. நம்ம வந்து லாஸ்ட் டைமும் சரி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு மேடமை நம்மலாம் வின் பண்ண வச்சோம். அதே மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் வந்து இது எம்பி எலெக்ஷன். ஜனங்க பிரச்சாரத்துக்கு எம்பி கேண்டிடேட் வந்து வர முடியாது, ஏன்னாக்கா எல்லாம் டிஸ்ட்ரிக்டே பார்க்கணும். அதனால் இந்த தாலுக்கு வந்து எம்எல்ஏ இன்சார்ஜ் எடுத்துன்னு எங்களுக்கு கவுன்சிலர்லாம் அங்கங்கே கேன்வாஸ் பண்ணிட்டு எல்லாம் வார்டுங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த டைமு எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம ஹையஸ்ட் ஓட்டு நம்ம காங்கிரஸுக்கு போடணும். இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. எம்எல்ஏ சார்பாகவும் எம்பி கேண்டிடேட் சார்பாக கௌதம் சார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். இதனால் நம்மளுக்கு கவர்மெண்ட்டு எவ்வளோ ஸ்கீமுங்க பண்ணிக்கிறாங்க, பொய் சொல்கிற ஸ்கீமுங்க சொல்ல. மோடி 15 லட்ச ரூபா போடுறாரு அக்கௌண்ட்டில். ஒரே 1 ரூபா கூட எல்லாம் 0 அக்கௌண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 15 லட்சம் போடுறாரு. 1 ரூபா கூட போட்டது கிடையாது. என்னென்னாவோ ஸ்கீமுங்க சொன்னார், எதுவுமே பண்ணல. கேஸ் ரேட் ஆச்சு, எண்ணெய் ரேட் ஆச்சு, பருப்பு ரேட் ஆச்சு, எல்லாமே விலைவாசி, நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே ரேட் பண்ணாங்க. அதனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு நம்ம வர வச்சோம்னா திருப்பி நம்ம வாழவே முடியாது. அது நம்ம வெறும் கர்நாடகா, நம்ம கேஜிஎஃப் மாத்திரம் இல்லை, எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம வாழ்கிறதுக்கு முடியாதுங்க. அதனால் தயவுசெய்து இந்த டைம் நம்ம மேடம் இது பண்ணி எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க மேடம். நம்ம ஊருக்கு ரோடுங்க, லைட்டுங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எத்தனை வர போகிறாங்க இப்போ ஊருக்கு. எல்லாம் மேடம் எங்கேயும் சும்மா போகிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க பண்ணுற ஒரு வேலையும் பிரயோஜனமான வேலை தான். பிரயோஜனமான வேலைன்னா இந்த நம்ம அவங்க பண்ணிக்கிற 99 ஏக்கரா வந்து இண்டஸ்ட்ரியல் பண்ணி ஜனங்க யாரும் பெங்களூர் ட்ராவல் போகக்கூடாது, இங்கேயே வேலை பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அதனால் நம்ம லைன் கூட பாருங்கள், மேடம் மூலியமாக தான் ரோடுலேருந்து லைட்லேருந்து தண்ணியிலேருந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இல்லைனாக்கா இவ்வளோ நேரத்துக்கு தண்ணி ப்ராப்ளமெல்லாம் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்துக்கும். தண்ணி பிரச்சனைலாம் சம்மர் டைமில் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும். அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாது. போர் ரிப்பேராது ஒரே நாளில் ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டெல்லாம் 10 நாள் ஆனால் கூட ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆள் இல்லை. நம்ம கூட கஷ்டப்பட்டு நானும் இதே லைனில் தான் இருந்து. அதனால் நம்ம தயவுசெய்து இந்த ஒற்றுமையை வந்து இந்த எலெக்ஷனில் நம்ம காமிக்கணும். காங்கிரஸ் 2000 ரூபாய் ஃப்ரீ கொடுத்துக்கிறாங்க, பஸ்ஸு லேடிஸுங்களுக்கு ஃப்ரீ, ரேஷன் அரிசி காசு ஃப்ரீ, கரண்ட்டு பில்லு ஃப்ரீ. பசங்க வந்து வீட்டில் வந்து ஹையர் எஜுகேஷன் டிப்ளமா இந்த மாதிரி டிகிரி இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் 3000 ரூபாய் இது கொடுக்குறாங்க, அதுவும் ஃப்ரீ கொடுக்குறாங்க ஃபண்டுங்க. அப்புறமா இப்போ ராகுல் காந்தி அவர் ஸ்கீம் அறிவிச்சுக்கிறாங்க, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய். இவங்க பொய் சொல்கிற கேரண்டி இவங்க கொடுக்குறது. மோடி மாதிரி 15 லட்ச ரூபாய் நாங்கள் போடுறோன்ட்டு ஏமாற்றி ஓட்டு வாங்கி பண்ணல. இவங்க உண்மையான ஸ்கீமை சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய ஸ்கீமுங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. தயவுசெய்து நம்ம காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும். டைம் காங்கிரஸை வின் பண்ணி வைக்கணும். லாஸ்ட் டைம் கூட நம்ம ஏரியாவில் சில தப்புங்க நடந்துச்சு, அதை தயவுசெய்து ரிப்பீட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மலாம் வந்து ஒரு இதாக வாழ்கிறது.
பிஜேபிக்கு மாத்திரம் ஓட்டு போடவே கூடாது. நம்ம இல்லை லாஸ்ட் டைம் கொஞ்சம் பேர் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிறாங்க. அந்த தப்பை வந்து திருத்திக்குங்க தயவுசெய்து. தயவுசெய்து திருத்தி நீங்களே எல்லாருக்கும் சொல்லி அதை பிரச்சாரம் பண்ணி நீங்கள் இந்த டைம் 26ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லிட்டு எலெக்ஷன் வர நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லுங்க, ஞாபகப்படுத்துங்க, சொல்லிட்டு எல்லாரும் நம்ம காங்கிரஸ் போடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேருக்கு தெரியாது, ஐயா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டுறாங்க. நம்ம வந்து யோசிச்சு எதுக்கு போடணும் என்னான்றதெல்லாம் நம்மளுக்கு நம்ம சர்ச்சுக்கு கூட போகிறோம், அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, நம்ம பார்த்து. ஒரு மாதத்துக்கு 8666 ரூபாய் ஒரு பொம்பளைக்கு. அந்த பண்டு வந்து 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. என்ன அதை மாதம் 8666 ரூபாய் அவங்க இப்போ அரிசி காசு வருது பார், அந்த மாதிரி வந்து சேரும். நம்ம என்ன தான் பாடுபட்டு மேலே வரலன்னா கூட பிஜேபிக்கு ஓட்டு போடலான்னு நினச்சோம்னா அவன் முதுகில் குத்துருவேன். நம்ம நெஞ்சிலேயே குத்தி வாங்கின்னு காங்கிரஸுக்கே போட்டு செத்தா கூட சரி, எல்லாம் தயவுசெய்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க. அங்கே இங்கே உக்காந்து இப்போ பொம்பளைங்க நீங்கள் உக்காரிங்க பாரு தின்ன மேலே, அப்போ நம்ம 4 பேர் உக்காந்து பேசும்போது அரிசி குடும்பத்துக்கு அதிலையும் அரசியலில் கொஞ்சம் கலந்து பேசணும். தெளிவு இல்லாதவங்களுக்கு தெளிவு வர வைக்கணும். அப்போ தான் நம்ம ஊரில் பாரு முன்ன வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு கம்மி தான் ஓட்டு. ஜெர்மனுக்கு நம்ம ஓட்டு ஜாஸ்தி போட்டோம். ஆனால் ஜெர்மன் மூலிமா வேலை செஞ்சு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு கம்மி தான் ஓட்டு விழுந்துச்சு. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெர்மனுக்கு ஓட்டு போட்டோமோ அதே மாதிரி இந்த முறை காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும். பொம்பளைங்க மனசு வச்சா எப்பேற்பட்ட ஆளையும் இது பண்ணலாம். நீங்கள் தான் பேசி ஒருத்தருக்கும் மனசில் அந்த தைரியத்தை வர வச்சு ஓட்டு போட வைங்க. காங்கிரஸுக்கு செய்ய வேண்டிய நன்றி 122 வருஷம் நம்மள ஆண்டுக்கிறது காங்கிரஸ் தான். பிஜேபி வந்து 55 வருஷம் தான் ஆச்சு. அவனுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. நம்மளுக்குன்னு இருக்கிறது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் கிறிஸ்தவன் தான் காங்கிரஸ். அதனால எல்லாரும் தயவுசெய்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க.